என் நினைவலைகளில் ஊடாடி கொண்டிருக்கும் சில பாடல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த தேன் கிண்ணம் நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திக்க வருகிறேன். ஸோ தேன் கிண்ணம்ங்கிற ஒரு சின்ன கிண்ணத்தில் கிடைக்கிற சில தேன் துளி பாடல்களை மட்டும் நான் உங்களோட இந்த நன்னாள் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா. என்னுடைய முதல் படம் உதயா, இசை A.R. ரஹ்மான், இளைய தளபதி விஜய் அவர்களோட காம்பினேஷன்ல ரஹ்மான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண படம். ஒவ்வொரு பாட்டும் அவ்வளோ பிரமாதமா இருக்கும். நிறைய பேருக்கு அந்த வந்து உதயா உதயா உலர்கரைன்னு ஒரு பாட்டு, காதல் பாட்டு ரொம்ப நிறைய பேர் பார்க்காம விட்ட ஒரு சாங். அதுல வந்து பூக்கும் மலரைன்னு ஒரு பாட்டு இருக்கு, பிரமாதமான பாடல். அன்பு சகோதரர் விஜய் அதற்கு முன்னாடியும் அதற்கு பின்னாடி எவ்வளவு கிராமத்து படங்கள் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா உதயால ஒரு கிராமத்து இளைஞனா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அமைஞ்சிருக்கும். அவருடைய அந்த பாத்திரமும் வடிவமைப்பும் அதனுடைய தோற்றமும், அந்த கிராமம், அந்த கிராமத்தோட வெள்ளந்தி மக்கள், அவர்களோட ஒரு வாழ்க்கை, ஒரு சின்ன எளிமையான ஒரு மனிதர்கள் வந்து அந்த பூக்கு மலரை பாட்டுல இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன பர்சனலா எனக்கு பிடிச்ச பாட்டு. இன்னைக்கு குத்துப்பாட்டு அப்படிலாம் என்ன சொல்றோம், ஃபாஸ்ட் டெம்போ நிறைய பாட்டுகளை கேட்கிறோம். 50கள்லயே வந்து எவ்வளவு பாட்டு அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா ட்ரை பண்ணிருக்காங்க. KV மகாதேவன் அவர்களுடைய இசையில வந்து குமுதம் படத்துல மாமா 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 என்ன சாங் அது. அந்த சாங் இன்னைக்கு ஒரு ரீமிக்ஸ் பண்ணலாம், அவ்வளவு பெப்பியா இருக்கும் அந்த சாங் டான்ஸ் மூமெண்ட்ஸ். ஐயோ ஐயோ ஐயோ, இந்த ஒரு அருமையான ஒரு மகிழ்ச்சியான திருநாள்ல, இந்த நன்னாள்ல அந்த பாட்டு நீங்க எல்லாம் கேட்கணும். நிறைய பேர் கேட்காம இருந்தீங்கன்னா நீங்க கேளுங்க இந்த பாட்டு. செம சாங். நிச்சயதாமனும் ஒரு படம், அதுல வந்து MSVயும் ராமமூர்த்தி அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிரமாதமான பாட்டு, ஆண்டவம் படைச்சா. எனக்கு அந்த பாட்டு பாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க. ஆரம்பத்தில் எனக்கு ரோட் சரியில்லை. படம் நிச்சயதாமலம், MSV ராமமூர்த்தி இரட்டையர்கள் பாட்டு, பிரமாதமான பாட்டு. அதோடைய ஒவ்வொரு வரியும் கண்ணதாசன் அவர்கள் சிலாகிச்சு எழுதியிருப்பார். பிரமாதமான பாட்டு. ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். படகோட்டி படத்துல புரட்சி தலைவரும் சரோஜாதேவி அவர்கள் என்ன ஒரு பியூட்டிஃபுல் பில்டப் தெரியுமா அந்த சாங்குக்கு முன்னாடி, அந்த டியூட் சாங்குக்கு முன்னாடி. ரெண்டு பேரும் காதலிடம் காதலியும் தேடி, இருவரையும் தேடி 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 கண்டடைந்த பிறகு ஒரு பியூட்டிஃபுல்லான வாயில், அதுல ஒரு அருமையான சேஞ்ச் ஓவர். அந்த சேஞ்ச் ஓவர் முடிஞ்ச உடனே ஒரு சின்ன ரெண்டு பேருக்குள்ள சைலன்ஸ், அந்த சைலன்ஸுக்கு பிறகு ஒரு ஆரம்பிக்குங்க அந்த பாட்டு. என்னங்க இப்ப கூட சொல்றப்பவே எனக்கு தொட்டால் போகணும். எவ்வளவு அருமையான பாட்டுங்க. அது அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஷூட் பண்ணிருவாங்க. கலர்ஸ், அந்த காஸ்டியூம், அந்த லேண்ட்ஸ்கேப். ஐ திங்க் கேரளா பக்கத்துல கொச்சின்லிங்கன்னு நினைக்கிறேன், பாக்குறதுக்கு இப்படிதான் இருந்தது. அந்த அம்மா வந்து ஒரு தென்னை மரத்துல சாஞ்சிருப்பாங்க. அந்த தென்னை மரத்துல கூட அந்த ஆர்ட் டைரக்டர் வந்து ஒரு ஆர்டிபிஷியல் ஃபிளவர் சேர்த்திருப்பாங்க. நான் சமீபத்தில் இந்த சாங் பார்த்தேன். இந்த சாங் எவ்வளவு தூரம் பார்த்தேன், சமீபத்தில் பார்த்தோம்னா என்ன ஒர்க், மியூசிக் சைட், லிரிக்ஸ், அதை ஷூட் பண்ண விதம், அதை பெர்ஃபார்ம் பண்ண அந்த ஆர்டிஸ்ட், என்னங்க என்ன டெடிகேஷன், என்ன ஒர்க்குங்க. கேட்கலாம். தொட்டால் பூ மலரும், தொட்டால் பூ மலரும், நான் டைரக்ட் பண்ணதுல ஒரு கோலாகலமான படம்னாக்கா அது டும் டும் டும். நான் பண்ண பத்தி நான் பெருமை பேசக்கூடாது. ஏன்னா மக்கள் நிறைய பேசியிருக்காங்க அந்த படத்தை பத்தி. நிறைய பேருக்கு பிடிச்ச படம் சொல்லுவாங்க. கார்த்திக் ராஜா இசை ஞானி அவர்களுடைய அக்மார் வாரிசுனார் கார்த்திக் ராஜா தான். எவ்வளவு வேரியேஷன் அந்த டும் டுமுக்காக அவர் கொடுத்தாருனாக்கா
ஒரு 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 சுச்சுவேஷன்ஸ் வந்து எனக்கு ஒரு 15 டியூன் கொடுப்பாங்க. எந்த டியூனை எடுத்துக்கிட்டதுதான் தெரியாது, அவ்வளவு ஆப்ஷன்ஸ். பிற்காலத்தில் என்ன பண்ணோம், அந்த டியூன்ஸ் அவ்வளோத்தையும் எடுத்து அப்படியே பேக்ரவுண்ட் ஸ்கோராக மாற்றணும். ஸோ நீங்கள் டும்டுமோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை கேட்டாலே அதுவே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாட்டாக ஒலிக்கும். நிறைய பாட்டு இருக்கும். பட் கோலாகலமான இந்த திருநாளில் நம்ம தேசிங்க ராஜாவை கேட்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், அவருக்கு கிடைச்ச கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ், அந்த கதாபாத்திரங்கள், கிடைச்ச டைரக்டர்ஸ், எவ்வளவு எவ்வளவு வித்தியாசமான கதாபாத்திரங்கள். அது 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 ஒரு நடிகருக்கு அமையறதுங்கிறது வந்து அவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அப்படி ஒரு மறக்க முடியாத கதாபாத்திரம் தான் முள்ளு மலரம்ல காளி. தான் உண்டு, தான் வாழ்க்கை உண்டு, தான் உலகம் உண்டு, உலகத்தை பத்தி யாரை பத்தி கவலைப்படாத ஒரு சீக்ரெட் கேரக்டர் ரஜினி சார் பிரமாதமாக அதை பண்ணியிருப்பாரு. அதுல வர அந்த ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் such a beautiful song. ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. பொன்மகள் வந்தாள். நான் நினைச்சு பார்ப்பேன், இந்த சாங்கெல்லாம் லைவ்ல போய் கேட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும். அன்னைக்கு ரொம்ப குறைஞ்ச தொழில்நுட்பத்தில் என்ன ஒரு அவுட்புட். அதில் இந்த சாங் கேட்டு பாருங்க. அந்த சாங்கோட டேக் ஆஃப் இருக்குல்ல, அந்த சாங் ஆரம்பிக்கிறதுல அந்த செயலை கேட்டு பாருங்க. பொன்மகள் வந்தாள், பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள். எவ்வளவோ வகையான பாடல்கள், ரொம்ப மகிழ்ச்சி பாடல்கள் நிறைய கேட்டுட்டோம் இல்ல. கொஞ்சம் சின்னதா சோகம் தழுவும் ஒரு பாடல் உடனே எனக்கு வந்து அமைதியான நதியினிலே ஓடும் விஸ்வநாத ராமமூர்த்தி அவர்களுடைய இசை வார்ப்பில் ஆண்டவன் கிட்டலை. பியூட்டிஃபுல் சாங். அமைதியான நதியினிலே ஓடும், அமைதியான நதியினிலே ஓடும். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கண்டு கேட்டு ரசித்த விஜயா டிவி நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியும் அன்பும் வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும்.